தென்கொரியாவைச் சேர்ந்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் விர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இறந்து போன நபர்களை அவர்களது குடும்பத்தினருடன் மீண்டும் சந்தித்து பேச வைக்கும் புதுமையான முயற்சியை மேற்கொண்டது. மீட்டிங் யூ என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ஜாங்ஜி என்ற பெண் கலந்து கொண்டார். கடந்த 2016ஆம் ஆண்டில் மர்ம நோயால் இறந்து போன தன் மகள் நயோன் பற்றி நிகழ்ச்சியில் கவலையுடன் பேசினார் அந்த பெண். அதன் பின்னர் விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாக மகளை சந்திக்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இறந்து போன குழந்தையின் புகைப்படம் மற்றும் அந்த குழந்தை பாடிய பாடலின் குரல் பதிவு ஆகியவற்றை பயன்படுத்தி விர்ச்சுவல் ரியாலிட்டியில் குழந்தையை வடிவமைத்திருந்தனர். பிரத்யேக ஹெட்செட் மற்றும் கையுறைகளை அணிந்து கொண்டு விர்ச்சுவல் ரியாலிட்டி உலகத்திற்குள் நுழைந்தார் ஜாங்ஜி. அப்படியே அவரது விழிகள் ஒரு பூங்காவில் விரிகிறது. ஒரு பாறையின் பின்னால் இருந்து ஓடிவரும் குழந்தை தன் தாயின் முன்னால் நின்று அம்மா என்று அழைத்ததும் ஏக்கத்தில் அப்படியே உடைந்து கதறி அழுதார் ஜாங்ஜி. 엄마 어디 있었어? 엄마 내 생각했어? 나연이 잘 있었어? 엄마 나연이 보고 싶었어. 나연아. அதன்பின் இருவருக்குமான உரையாடல் தொடங்குகிறது. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் அந்த குழந்தை தன் தாயை தான் இப்போது வாழும் இடத்திற்கு அழைத்து செல்கிறேன் என கூறி வானத்திற்கு அழைத்து செல்கிறாள். அங்கு தான் சந்தோஷமாக வாழும் காட்சியை தனது தாய்க்கு காண்பிக்கிறாள். பின்னர் இருவரும் சேர்ந்து விளையாடுகின்றனர். அதன்பின் அங்கேயே தாயுடன் கேக் வெட்டி மகிழ்கிறாள். 엄마 여기 앉아봐. 여기? 생일 축하합니다. 하는 우리 나연이 생일 축하합니다. சிறிது நேரத்திற்கு பின் உறக்கம் வருகிறது அம்மா என கூறும் குழந்தை நயோன் ஐ லவ் யூ அம்மா என சொல்லிவிட்டு உறங்க செல்வதுடன் வீடியோ முடிகிறது. தாய் மகளுக்கு இடையிலான இந்த பாச போராட்டத்தை தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் வீடியோ பதிவு செய்து ஆவணப்படமாக வெளியிட்டுள்ளது.